வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் வளர்க்கும் போது நம்ம பண்ணுற தப்புக்கள் என்னென்ன, ஒரு 5 தப்புக்கள் காமனாக நான் சில்லியாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுனால மிளகாய் நல்லா வராமல் போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தவிர்க்கிறது, எப்படி ஒரு நல்ல அறுவடை நம்ம எடுக்கிறது, நல்ல ஒரு மிளகாய் எப்படி செடியில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறது, தேவையான மிளகாய் உற்பத்தியை எப்படி நம்ம வீட்டிலே எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். வீடியோக்களில் எங்கேயாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி கூட போட்டு பாருங்கள். இல்லை சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே பதில் சொல்கிறேன். மிளகாய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாற்று போட்டு எடுத்து வச்சுருக்கணும். இல்லை இதுக்கப்புறம் தான் நான் நாற்று போட போகிறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் அந்தளவுக்கு வருமானு சொல்ல முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கிற நர்சரிஸில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் நாற்று ஆல்ரெடி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நாற்றுக்கள் நீங்கள் வாங்கிட்டு வைக்கலாம். சென்னையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் சந்தையில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் நாற்று எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லை வேறு இடத்துல எங்கே கிடைக்குது, வேறு ஊரில் எங்கே கிடைக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாற்றுக்கள் நீங்கள் டேரெக்டாக வாங்கி வச்சு நட்டிங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு கரெக்டாக இருக்கும். நாற்று போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை ட்ரை பண்ணாதீங்க. ரெண்டாவது காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொட்டிக்கு ஒரு 4 செடியை வச்சு விட்டுறது. தொட்டிக்கு ஒரே செடி தான் வைக்கணும். மிளகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய தொட்டி எடுத்தாலும் சரி ஒரு செடி வைங்க. இல்லை அதிகபட்சம் ரொம்ப பெரிய தொட்டி அப்படின்னா 2 செடி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு தொட்டிக்கே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 20 லிட்டர் உங்களுக்கு பெயிண்ட் பக்கெட். இதுக்கே நான் ஒரு செடி தான் வச்சுருக்கேன். ஒரு செடியிலே நீங்கள் வச்சிங்கனாலே போதும். அதிலே நிறையா பூ பூத்து நல்ல கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கும். ஒரு தொட்டிக்கு நீங்கள் ஒரு செடின்ற மாதிரி வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மூணாவது பண்ணுற தப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நாற்றா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20-30 நாற்று கொடுப்பாங்க. இந்த 20-30 நாற்று நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 20-30மே நல்லா வந்துடாது. ஓரளவுக்கு நல்லா வர செடியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற செடியை எடுத்துடுங்க. ஸோ எடுக்கிறது சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா வளர செடிக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சுக்க முடியும். ரொம்ப நல்லா அந்தளவுக்கு வளராத செடியை நீங்கள் வேறு தொட்டிக்கு மாற்றுறது நல்லது. ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, மிளகாய்க்கு பூ பூக்கிற சீசனில் தேமூர் கரைசல் தெளிக்க சொல்லுவோம். ஸோ இந்த தேமூர் கரைசல் தெளித்தும் எனக்கு பலன் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் செடி வச்சதுக்கப்புறம் வெறும் தேமூர் கரைசல் மட்டும்தான் தெளிச்சிட்டு இருந்திருப்பீங்க. வேறு எந்த உரமும் கொடுக்காமல் இருக்கும். இல்லை செடி வைக்கும் போதே அதில் சத்து குறைபாடு இருக்கும். சத்து குறைபாடு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு காய் அந்தளவுக்கு பெருசாக வராது. பூ பூக்கிறது உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் தேமூர் கரைசல் நீங்கள் தெளித்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு பலன் இருக்காது. சத்து குறைபாடை நம்ம கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சே ஆகணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மாடித்தோட்டங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் மாடித்தோட்டமோ இல்லை வீட்டு தோட்டமோ ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான சத்துக்கள் முழுக்க நீங்கள் தான் கொடுத்தாகணும். ஒரு 20-30 நாளுக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு வகையான உரங்கள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் செடி நல்லா சத்துக்கள் எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். அதேமாதிரி பஞ்சகாவியம், அதுக்கப்புறம் மீன் அமிலம் அதெல்லாம் நல்லா தெளித்து விடலாம். அதனாலேயே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதெல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ 5ஆவதாக பண்ணுற தவறுகள் காமனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாயை இந்த மாதிரி செவக்க விடுறது. ஸோ ஃபுல்லாக ரெட் ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, பழம் பழுக்கிற அளவுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் செடியிலே உறிஞ்சி எடுக்கும். ஸோ உங்களுக்கு சிகப்பாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சிகப்பாக விடலாம். ஆனால் உங்களுக்கு திருப்பி திருப்பி மிளகாய் வேணும், ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு எனக்கு மிளகாய் வந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு செடி ரொம்ப நாள் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாயை ரொம்ப சிகப்பாக விடாதீங்க. ஓரளவுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு பச்சைத்தன்மை போகும்போதோ இல்லை பச்சைத்தன்மை இருக்கும்போது நீங்கள் பறிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிகப்பு தன்மையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாய்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு நீங்கள் போக விட்டீங்க அப்படின்னா சத்துக்கள் எல்லாத்தையும் உரியும். ஏன்னா அந்த பழுக்கிற அளவுக்கு தேவையான சத்துக்களை மிளகாய் செடியிலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு உரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சத்துக்கள் ரொம்பவே வீணாகும். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சையிலேயே நீங்கள் பறித்து நீங்கள் உரமாக வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு சிகப்பாயிடும் கொஞ்சம் நாளில். ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ சொன்ன 5 விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிளகாயில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தவிர்த்துட்டு நல்ல வகையாக நீங்கள் மிளகாயை இந்த சீசனுக்கு அறுவடை பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட வெப்சைட் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிக்கல் நிறைய எழுதியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கேளுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.